Hi everybody, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Cook with Vanitha for a new episode. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ட்ரைங் டு டூ லிட்டில் மோர் கிடைக்கிற டைமில். ஸோ இன்னைக்கு ஒரு கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து மோர் தென் ஃபேமிலி. ஆனால் இந்த சேனலுக்கு கெஸ்ட்டாக வராங்க. ஏன்னா யூஸ்வலாக மேக்ஸிமம் நான் இருப்பேன், தேனு என் கூடவே இருப்பா. ஸோ vlogsல அது இது வருவா. பட் அக்கா அப்பப்போ தான் வருவாங்க. எஸ், none other than ஷகிலா அக்கா. ஷீ இஸ் ரைட் ஹியர். வாங்கக்கா. ஸோ அக்கா வந்து இன்னைக்கு வந்து அக்கா சமையல், நான் எனக்கு எப்போ ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட் வேணும் அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி அக்கா போட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது போட்டி, அப்புறம் மட்டன், எதுனாலும் அக்கா கிட்ட சொல்லிடுவேன். அக்கா பண்ணிடுவாங்க. சிக்கன் குழம்பு, இட்லி, நான் போய் உட்காந்து சாப்பிட்ருவேன். பட் இன்னைக்கு அக்கா சமைக்கலாம். அக்காவோட பொண்ணு, அக்கா ட்ரெயின் பண்ண ஃபர்ஸ்ட் டாட்டர் தங்கம். வா தங்கம், வா வா வா. ஐயோ, ஒரு நடிப்பு நடிகரா. தங்கம் வந்து ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும், சூப்பரா சமைக்கும், வேற லெவல் சமைக்கும். ஆல் அக்கா ட்ரைனிங். ஸோ சொல்லுங்க அக்கா, என்ன பண்ண சொல்லலாம் இன்னைக்கு? ஃபிஷர்மேன் ஸ்பெஷல்ல இருந்து நண்டு அமைச்சிருக்காங்க. சூப்பர் மீ. அதுல வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, அது இல்லாம ஃபுல்லாவே க்ளீன் பண்ணி நம்ம வீட்ல வந்து சும்மா லைட்டா வாஷ் பண்ணி. ஆமா, ஆக்சுவலி வந்து டிவைனும் பண்ணி தராங்க, எல்லாமே பண்ணி தராங்க. பட் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். எனக்கு ஒரு டாக்டர் ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரான்ஸ் வாங்குறோம் இல்லையா, தயவு செஞ்சு ப்ரான்ஸ் வாங்கி அப்பவே சமைக்கிறதா இருந்தா டிவைன் பண்ணி எடுத்துக்குவாங்க, டீஷெல் பண்ணி. ஆனா அது வந்து நீங்க மறுநாளைக்கு சமைக்க போறீங்கன்னா அந்த ஷெல் எடுக்க கூடாது. அந்த ஷெல்லோடையே தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்க மறுநாள் ஷெல் எடுத்து க்ளீன் பண்ணி தான் அது சாப்பிட்டா அந்த ப்ரான்ஸ் உண்டான ஃப்ரெஷ்னஸும் அதுக்கு உண்டான அந்த ப்ரோட்டீனோ அது என்ன இருக்கோ. ப்ரான் வந்து அன்னன்னைக்கு சமைச்சாதான் அடுத்த நாள் ஸ்மெல்லே வந்துரும். அதுதான். ஆமா. சோ அது ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு வந்து she has sent Aparna has sent crab, blue crab. வெரி குட், வெரி குட். சோ அத வச்சு சூப்பர் ரசம் ரசம் தண்ணி குழம்பு சொல்லலாம். அது ஏதோ வாட்டர் அது எப்படி வைக்குதோ அதை வச்சு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். தயவு செய்து குலுங்கி தப்பா நினைச்சுக்காதீங்க. தங்கத்துக்கு இப்ப அது எப்படி வருதோ, கொஞ்சம் திக்கா வந்தா குழம்பு, ரொம்ப தண்ணியா வந்தா ரசம், இது நடுவில் வந்தா சூப்பு, ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு முதல்ல இந்த வலிதாக்கு குடிச்சிருக்கிற சைனஸ்க்கு அந்த வந்து மருந்தா கொடுத்தாகணும். அண்ட் எனக்கும் சாப்பிடணும். சரி தங்கம், நீங்க காலத்துல இறங்கலாமே. ஓகே மம்மி. நானும் அக்காவும் டிஸ்கஷன் பண்ண போறோம். நல்லா இருக்கு. நீ ஆரம்பி. ஓகே ஓகே மம்மி. டேஸ்டிங்க்கு நான் வந்தேன் கண்டிப்பா. ஓகேங்க, சமைக்கலாம். இன்னைக்கு நண்டு வச்சு சூப்பு பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம என் மேல ரொம்ப கான்ஃபிடண்டா சொல்லிட்டு போயிருக்காங்க மம்மியும் அக்காவும். அதனால நல்லா சமைக்கணும், நல்லபடியா வரணும். ஓகேங்க, இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நண்டுன்றதுனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியானது, நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு இது வந்து நல்லா இடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சா அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட்டு இருக்காது. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்குங்க. அது கூட வெங்காயம், நான் வந்து 1/2 கிலோ நண்டுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூட 3 பச்சை மிளகாய். இதை நல்லா இப்படி வதக்கிக்கிங்க. வதக்கும் போதே எண்ணெய் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வேணும்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கும் போது தேவையான அளவு சால்ட், இந்த மாதிரி வதங்கினா போதும். ரொம்ப பொன்னிறமாகவும் தேவையில்லை, ஏன்னா நம்ம சூப்பு தானே பண்ண போகிறோம். அதனால் நம்ம குக்கரில் எப்படியும் ஒரு 5 விசில் வைப்போம். அதனால் இந்த மாதிரி வதங்கினா போதும். இது கூட இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வதங்கிட்டே இருக்கும் போது லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நண்டு சேர்த்துப்போம், இடித்து வச்ச நண்டு. நம்ம ரசத்துக்கு இந்த மாதிரி பண்ணும் போது, சூப்பெல்லாம் பண்ணும்போது நல்லா இடிக்கணும், உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கணும். இந்த மாதிரி பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது. இந்த மாதிரி வதக்கிங்க.
தனியாத்தூள் தேவையான அளவு, அது கூட ரெட் சில்லி இதுவும் தேவையான அளவு, கரம் மசாலா தேவையான அளவு. இதை நல்லா வதக்கிப்போம். ஓகேங்க, இப்போ பாருங்கள் நண்டு நல்லா வதங்கிடுச்சு, அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லும் போயிடுச்சு. இது நம்ம மழை டைமில் தான் நிறைய பேருக்கு சளி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ மட்டும் இல்லைங்க, எப்பயுமே நான்வெஜ் சமைக்கும் போது என்றைக்கோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் நண்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் இந்த மாதிரி சூப்பை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகு, சீரகம், சோம்பு இது 3ஐயும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது அது கூட சேர்க்க போகிறேன். இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு தான். இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட இன்னொரு மசாலா சேர்க்க போகிறோங்க, டிஃப்ரெண்ட்டான மசாலா. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்னங்க இதுக்கு கூடவா அந்த மசாலா சேர்ப்பாங்க நண்டுக்குன்னு. அது என்ன மசாலானா சாம்பார் பவுடர். இது புதுசுன்னு இல்லை, இது நான் ஒரு கேரளாவில் ஒரு வீட்டில் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க இந்த ரெசிபி என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் இனி நீங்கள் நண்டு ஃப்ரை பண்ணாலும் சரி, குழம்பு பண்ணாலும் சரி, சூப்பு பண்ணாலும் இந்த சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா இதை கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி. நீங்கள் இதுக்கு எவ்வளோ தண்ணி வச்சாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஊற்றக்கூடாது. தேவையான 1 லிட்டர் தண்ணி நல்லா ஊற்றி ஒரு 5 விசில் போட்டு 5 விசில் போட்டோடனே எடுத்தோடனே தேவையான அளவு கொத்தமல்லி, பெப்பர், இன்னும் காரத்துக்கு ஏற்ற பெப்பர் தூள் போட்டு நம்ம சூப்பை குடிக்கலாம். ஏன்னா இப்போ நண்டுலேயும் ஆல்ரெடி தண்ணி விடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் வச்சிடலாம். ஓகே, 5 விசில் வந்துருச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். அப்பா, இங்கே பாருங்கள் எப்படி அந்த எண்ணெயோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி. காரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக காரம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. சூப்பு தானே, கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் சரியெல்லாம் சீக்கிரமாக கரைஞ்சிடும். இப்போ நம்ம இந்த பவுலில் எடுத்துப்போம். நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அம்மாவையும் வனிதாக்காவும் கூப்பிட்டுடலாம். மம்மி, வனிதாக்கா, இப்படியே வச்சுட்டு திட்டாதீங்க. ஏற்கனவே நீ சூடா கையில கொடுத்ததுக்கு உன்னை வந்து துப்பி இருக்கணும். ஏதோ பாவம் கேமரா விடுதல விட்ட பாதி ஊரு கழிக்க கீழே. சூப்பர் சூப்பர், சான்ஸே இல்ல. யூ ட்ரைக்கா. இது வேற ரியலி எனக்கு வேற சூடு தாங்க முடியாது. நாங்க எப்படி சாப்பிடுறோம் பாத்தீங்களா? நினைச்சாலே ஒதுக்கு இருக்கு. சூப் சாங் செம காரம். பெப்பர் காரம் ஆனா எனக்கு இல்ல ஃப்ரெஷ்ஷா பெப்பர் அரைச்சு போட்டதால உங்களுக்கு அந்த காரம் தெரியும். கூட ரைஸ் கூட நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும் மம்மி. நசுக்கி இருக்குல்ல, இடிச்சது. வாவ். இல்ல இது சூப்புங்க. ஓகே, குழம்பா இருந்தா வந்து சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம். ரைஸ் கூட சாப்பிட சொல்றேன். ரசம் மாதிரி என்னதான் என்னன்னு தெரியல. இது என்ன இது கடைசியில இது என்ன பண்ணிருக்கிற நீ? மம்மி இது சூப்பு தான். சில நேரம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நம்ம சாதத்தை நல்லா குழைய வச்சுட்டு அது இதை போட்டு மிக்ஸ் பண்ணி ரசம் மாதிரி கூட இப்போ இந்த மூக்கு வலி பிடிச்சிருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க சாதத்துல போட்டு கொடுக்க போறீங்க. ஆமா, இப்போ இது ரசம். நண்டு ரசம். சாரி மக்களே, உங்களுக்கு நாங்க சூப்புன்னு சொன்னோம். இல்ல ஏதோ ஒண்ணு டிசைட் பண்ணோம். 3 சொன்னோம் இல்லீங்களா? இப்போ இது நண்டு ரசம் ஆயிருக்குது. ஓகேங்களா? வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். சரி, இது வந்து கொஞ்சம் ரைஸ் போட்டு எடுத்துட்டு வா, நாம அங்க சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோ see you.